ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது இந்த சக்தி மிகுந்த முருகனின் வேலை தொட்டு விட்டாயல்லவா? அப்புறம் என்ன, உனக்கு வேற எந்த கவலையும் இல்லை. கண்டிப்பா நாளைக்கே உனக்காக நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் உன் கைகளில் வந்து சேர்ந்து விடுமேன் செல்வமே. சும்மா சும்மா எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படுறதை விட்டுட்டு, தேவையில்லாம வருத்தப்படுறதை விட்டுட்டு, உன் கனவுகளை நனவாக்கி கொள்வதற்கு என்ன வழியோ அதை பாரு. நான் உனக்காக பல வாய்ப்புகளை கொடுத்திருந்தாலும் நீ அதை பல சமயங்களில் தவற விட்டுட்ட. அதனால தான் இந்த முறை எந்த வாய்ப்புகளும் தவறி போகாமல் தப்பி போகாமல் நான் உன் கூடவே இருந்து உன் கனவுகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பதற்காகவே வேலோடும் மயிலோடும் உன்னை நோக்கி வந்திருக்கேன். இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிகரமாக மட்டுமே இருக்கும்படி செய்ய போகிறேன். இந்த அப்பாவின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு நடக்கும் பிள்ளையாகிய உனக்கு ஆனந்தம் அடையும் விதமாக, மகிழ்ச்சி கொள்ளும் விதமாக அனைத்தையும் சிறப்பாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு என்னென்ன தேவையோ அதை சரியாக முடிவு செஞ்சுட்டு மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோ. ஒவ்வொரு முறையும் நீ என்னிடம் பிரார்த்தனை செய்யும் போதெல்லாம் அது உனக்கு கிடைக்காம போனாலும் நடத்தி தருவேன்ற நம்பிக்கையோடு என்னிடம் கேளு. அப்பா முருகா, நீ எனக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்ட, உனக்கு நன்றி நன்றின்னு நீ சும்மாவே சொன்னா கூட அந்த சும்மாங்கிற வார்த்தையை நிஜமாக்கி உன் வாழ்க்கையின் கனவுகளை நனவாக்கி உனக்கான வெற்றிகளை நான் கொடுப்பேன் என் செல்வமே. நீ எந்த விஷயத்தை அதிகமாக யோசிக்கிறியோ, எதை ஆழமாக நம்புகிறாயோ, அதுதான் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரும். அதனால் நீ எதிர்பார்க்கும் வெற்றிகளை நான் கொடுப்பேன்னு நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. உன் தேவைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் கொடுக்க போகிறேன். உன்னை சுற்றி என்ன நடக்கிறதுன்னு புரிஞ்சுக்க முடியாமல் நீ திணறுகிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் உண்மையிலேயே உன்னை சுற்றி நடக்கிற எல்லாமே உன் நன்மைக்காக மட்டுமே நடக்குது. சில விஷயங்கள் உனக்கு புரியலைனாலும் நான் உனக்காக ஒரு நல்ல வழியை தான் வகுத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய திட்டப்படி இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. உன் லட்சியத்தை நீ அடைந்து கொள்வதற்கு உனக்கான வாய்ப்புகளை நான் பெருசாக கொடுக்க போகிறேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் இந்த முருகன் உன் கூடவே இருந்து உன் மனசை தைரியப்படுத்தி நம்பிக்கையை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நன்மைகளை பெற்று தருவேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நேற்று நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. அதை பற்றி இன்னைக்கு கவலைப்படாமல் இன்னைக்கு உனக்கு இருக்கிற கடமைகளை சரியாக செஞ்சினா நாளைக்கு அதற்கான பலனை நீ பெறுவாய் என் செல்வமே. எப்போதும் நீ வெற்றி பெறுவதற்கான விஷயங்களில் மட்டும் மனசை செலுத்து. தேவையில்லாத கவலை உன் நேரத்தையும் அமைதியையும் பறித்து விடும் அல்லவா? இந்த முருகப்பெருமான் உனக்காக பல விஷயங்களை நல்லபடியாக நடத்தி கொடுக்க திட்டம் போட்டு வச்சிருக்கேன். நீ உன் உள்ளார்ந்த மனசோட ஆழமான நம்பிக்கையோட முருகா சரணம் முருகா சரணம்னு என்னையே சரணடைந்து வாழ்வதால் தான் உன் வாழ்வின் ஒவ்வொரு விஷயங்களையும் வெற்றியாக்கி கொடுப்பதற்காக உன்னை பார்க்க வந்தேன். நீ அன்போடு என்னை கூப்பிடும்போது நான் உனக்கானதை எப்படி செய்யாமல் இருப்பேன்? என் பிள்ளையான உன் தேவைகள் அனைத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிற நானே உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை கண்டிப்பாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்படியும் மனசு அமைதியாக இருக்கும்படியும் நிம்மதியாக இருக்கும்படியும் நீ பார்த்துக்கோ. வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் விட வேறு எதுவுமே முக்கியம் இல்லை என் செல்வமே. உடம்பும் மனசும் நல்லா இருந்தால் எத்தனை தோல்விகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும். முதல்ல கவலைப்படுறதை விட்டுட்டு மனசை அமைதிப்படுத்து. நல்ல எண்ணங்களையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் நீ கடைபிடிக்கும் போது இந்த முருகன் உன் கூடவே இருந்து உனக்கு வெற்றிக்கான வாய்ப்புகளை கொடுப்பேன். என்னை நம்பி வந்த உன்னை நான் அவ்வளவு சுலபமாக கைவிட்டு விடுவேனா என்ன? ஏன் மேலே நம்பிக்கையோடு இரு. உன் திறமைக்கும் படிப்புக்கும் உன்னுடைய முயற்சிக்கும் செயல்களுக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெற்று தருவேன். உன்னுடைய தலைவிதியவே திருத்தி அமைச்சு உன் வாழ்க்கையில் இருக்கும் துயரங்களை துரத்தி அடித்து இனி எப்போதும் வெற்றியும் வளமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும்படி செய்ய போகிறேன். இனிமே நீ எதுக்காகவும் மனம் கலங்க வேண்டாம். கடந்த காலத்தில்
நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உன்னை வலுப்படுத்தி உனக்கு தைரியத்தை தானே கொடுத்தது. அதனால இனி வரும் நாட்கள்ல உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உன்னுடைய கையை பிடித்து கொண்டிருக்கும் இந்த முருகப்பெருமான் எந்த வகையிலும் உன்னை தாழ்ந்து போக விட்டுட மாட்டேன். இப்போதே நான் உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் சிறப்பாக நடக்கும்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். நீயும் மகிழ்ச்சியாக மன அமைதியோட நிம்மதியாக வாழும்படி செய்ய போறேன். உன் உள்ளமே ஒரு கோவில் போல நினச்சிக்கிட்டு அதற்குள் வந்து நான் குடியேறுவேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில இப்போது நீ சந்திக்கிற அனுபவங்களும் தொடர்புகளும் அனைத்தையும் தாண்டி நீ வெற்றி பெறுவாய். உனக்கான திட்டங்களை எல்லாம் நீ பொறுமையோடு செயல்படுத்தும் போது கண்டிப்பா நல்லதே நடக்கும். எந்த குழப்பம் வந்தாலும் நீ கண்டிப்பா அதை சமாளித்து கடந்து வந்துட முடியும். கோபமும் எரிச்சலும் இல்லாம நீ அமைதியோடு இருந்தாலே உன் வாழ்க்கையை நான் இனிமையாகவும் சிறப்பாகவும் அமைச்சு கொடுப்பேன். மற்றவங்க உன்னை பார்த்து பொறாமப்படலாம். உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ யாருக்கும் தீங்கு நினைக்காத கெடுதல் செய்யாத பிள்ளையாக இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிறாய்? உன் ரகசியங்களையும் கனவுகளையும் முயற்சிகளையும் எதையும் அடுத்தவங்க கிட்ட சொல்லாத. நீ ஏதாவது நல்லது செய்யலான்னு திட்டம் போட்டு வச்சிருந்தீனா அதை உனக்கு முன்னால் அவங்க செஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்காக உன்னை விட்டு கடந்து போகலாம். உன் வாழ்வின் நோக்கம் என்னவோ அதை சரியாக அறிந்து வைத்தவளாக நான் இருக்கேன். கண்டிப்பா உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் மறைத்து உனக்கு அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு தருவேன். இனிமே ஒவ்வொரு மாற்றமும் உனக்கு நல்லதை மட்டுமே தரும். பயமும் சந்தேகமும் கவலையும் உன்னை விட்டு நீங்கும். உன் உள்ளத்தை அமைதிப்படுத்தி உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உன்னை மகிழ்ச்சியாக நான் வாழ வைக்கிறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எங்க போனாலும் கண்டிப்பா ஜெயிச்சிட முடியும் என் செல்வமே. நீ உறுதியோடையும் தெளிவோடையும் முன்னேறிப்போ. எதிர்காலத்தின் தடைகளை எல்லாம் நீ எளிதாக கடந்து வரும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில இனிமே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நிச்சயம் உனக்கு நன்மையை மட்டுமே தரும்படி செய்ய போறேன். நான் உன் கூட உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி வந்துட முடியும். மனசுல சந்தோஷமும் நிம்மதியும் பாதுகாப்பும் உனக்கு உண்டாகும்படி செய்ய போறேன். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் உனக்கு நல்ல அனுபவமாக மாறப்போகுது. நீ மகிழ்ச்சியோட மன அமைதியோட நிம்மதியோட ஜெயிப்பாய் என் செல்வமே. வாழ்க்கைங்கிற பெருங்கடலில் பயணித்து கொண்டிருக்கும் உன்னை அலைகள் வந்து அச்சுறுத்தினாலும் நீ பயப்படாதே. இந்த அலைகளை தாண்டி நீ நிச்சயம் மேலே உயர்ந்து எழும்பி நிற்பாய். எதிர்காலமே இல்லாதது போலவும் இப்படியே கஷ்டப்படுவது போலவும் நீ நினைக்க வேண்டிய அவசியமில்லை. கரையே தெரியாத அளவுக்கு நடுக்கடல்ல நீ தவிச்சாலும் உனக்காக நான் உன்னை கொண்டு போய் கரையில சேர்ப்பேன். நான் உன் கூட இருக்கும்போது எந்த பயமும் சந்தேகமும் உனக்கு இருக்கவே கூடாது. மனசு முழுக்க ஏன் மேல நம்பிக்கவை. எல்லாவற்றிலும் உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் செய்கிறேன். உன் மனக்குழப்பங்களையும் பயங்களையும் அகற்றி உன்னை ஒளியோடு நான் வழி நடத்துகிறேன். நீ மனசளவில் உறுதியாக இருந்தினா வாழ்வின் அலைகள் வந்து உன்னை பிரச்சனைகளாக தடுத்தாலும் அதை தாண்டி உன்னால் முன்னேறி ஜெயிக்க முடியும். உனக்கு துணையா பாதுகாப்பா உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? மனம் சிதறி உடைந்து நொறுங்கி தூள் தூளாக போய் மன கஷ்டத்தோடு நீ படாத பாடுபடும்போது உனக்கு ஆறுதல் சொல்ல ஓடி வராதவர்கள் உண்மையில் உன்னை நேசிக்கிறது தானே அர்த்தம். உண்மையிலேயே ஒருத்தர் இன்னொருத்தரை நேசிச்சாங்கன்னா அவங்க கஷ்டப்படும் போது அவங்க வலியையும் வேதனையும் புரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் சொல்ல வருவாங்க. ஆனால் இப்போது நீ மன வருத்தத்தோடு வேதனையோடு இருப்பது தெரிஞ்சும் என்ன ஏதுன்னு கூட ஒரு வார்த்தை கேட்காத இந்த பொய்யான போலியான மனிதர்கள் உனக்கு தேவையில்லைன்னு இப்போதே தூக்கி எறிஞ்சிடு. உண்மையான அன்பு கொண்டவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க உனக்கு ஒரு பிரச்சனை சிக்கல் வலி வேதனைனா முதல்ல உன் கூட வந்து நின்று உன் உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்புவார்கள் அல்லவா? இனிமே உன் வாழ்க்கையில எப்போதும் வெற்றி உண்டாகும்படியும் அமைதி தவழும்படியும் மகிழ்ச்சி நிலைச்சு இருக்கும்படியும் நான் செய்ய போறேன். உன் பக்கத்துல உன் கூடவே நான் இருந்து கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கான வெற்றியை பெறச் செய்வேன். நீயே சற்றும் எதிர்பார்க்காத நேரத்துல உனக்கு சாதகமாக உனக்கு ஆதரவா நீ எதிர்பார்த்த வெற்றியை உன் கைகளில் நான் கொடுக்க போறேன். நீ எப்போதும்
மனசை அமைதியாக மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டினா நீ ஆச்சரியப்படுற அளவுக்கு வெற்றிகளை நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன். இப்போது உன் வாழ்க்கையே ஒரு புது விதத்தில் மாறப்போகுது. நீ புத்துணர்ச்சியோட தன்னம்பிக்கையோட வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வரும்படி இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்வமே.